பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பது தேவ கிருபை அல்லவா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இம்மட்டு நடத்தின தேவன் இந்த நாளிலும் அவர்தான் உங்களையும் என்னை நடத்தணுமே தவிர உங்களுடைய சுய முயற்சியோ என்னுடைய சுய முயற்சியோ நம்முடைய ஞானமோ அறிவோ பணமோ ஒன்றுக்கும் உதவாது. அவர் உங்களை நடத்துவார். ஓகே, நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னையும் என் குடும்பத்தினர் அத்தனை பேரையும் நீங்கள் நடத்த போறீங்க, இன்னைக்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவருக்கு அட்வான்ஸாக தேங்க் பண்ணிடுங்க. சரியா? இன்றைக்குரிய வார்த்தையும் நீங்கள் கேட்கணும். கேட்கறது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை அதை அப்படியே உள்வாங்கி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணிடணும். அது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி பகிர்ந்து அவர்களும் உங்களை போல சந்தோஷப்படுவதற்கு நீங்கள் பிரோஜனமுள்ள பாத்திரங்களாக இருக்கணும் என்பது என்னுடைய அன்பின் வேண்டுகோள். சரியா? கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். இது என்னமாய் முடியுமோ என்று அப்போஸ்தலர்களை குறித்து கலக்கம் ஏற்பட்டது. என்னன்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்த தேவ ஊழியர்களை அப்போஸ்தலர்களை பிடித்து ஜெயிலில் வச்சாங்க. ஆனால் 19ஆம் வசனத்துல தேவ தூதன் வந்து ராத்திரியில சிறைச்சாலையின் கதவை திறந்து விட்டான். அவர்களெல்லாம் வெளியே போய் தேவாலயத்தில் போய் ஜீவ வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்று ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பிட்டாங்க. போய் சொல்றாங்க. ஜெயிலில் பிடிச்சு வச்ச அதிகாரிகளுக்கு கலக்கம், நடுக்கம். ஐயோயோ, ஜெயிலுக்குள்ள இருந்த ஆட்களை காணுமே, இப்போ அவங்க தேவாலயத்தில் நின்று பேசுறாங்கன்னு கேள்விப்படுறோமே. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இது என்னமாய் முடியுமோ என்று அப்போஸ்தலர்களை குறித்து கலக்கம் உண்டாயிற்று. இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? தேவாவியானுடைய வல்லமை அல்லவா? ஒன்று சொல்றேன், இன்றைக்கு சாத்தான் உங்களை கலக்கம் பண்ணி கொண்டு, உங்களை கலக்கி கொண்டு, குழப்பி கொண்டு, பலவிதமான கலங்கி போன இருதயம் ஒருவேளை இருந்தா இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. சத்துருவை நீங்க கலங்க பண்ண போறீங்க. ஏனென்றால் நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம் உங்க மேல இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். தேவ பலனால் நிரப்பப்படணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்படியே கையை உயர்த்திடுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி 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 முற்றிலும் ஜெயம் எடுத்தார் அல்லவாப்பா. இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும், அன்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் நிமித்தம் ஆண்டவரே, அந்த புறஜாதிக்குள்ளே தேவனுக்கு விரோதமானவர்கள் கலங்கி திகைத்தது போல, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமானவர்கள் இவர்களுடைய ஆக்டிவிட்டீஸை கண்டு, இவர்களுக்குள் தேவன் கிரியை செய்கிறதை கண்டு கலங்குவார்களாக. கர்த்தருடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அதனால எந்த சிச்சுவேஷன்ல நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்க கலக்கம் ஆனந்த களிப்பாய் மாறும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவானாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷில், தமிழில், தெலுங்கில், கன்னட மொழியில், ஹிந்தி மொழியில் நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. ஜெபிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.